வணக்கம். ரவுண்ட் பில்லோ கவர் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத அதோட டிராஃப்டிங் அண்ட் ட்ரைகிராம் பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் வந்து டயாமீட்டர், ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ் அதோட சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஃபார்முலாஸை வந்து நான் அதில் சொல்லியிருக்கேன். ரேடியஸ் வந்து டயாமீட்டர் பை 2 டிவைடட் பை 2 வந்து ரேடியஸ். தமிழில் சொல்லியிருப்போம், விட்டத்தில் பாதி ஆரம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதுதான் அது. சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா பை டி. பையோட வேல்யூ வந்து 3.14. இதில் எவ்வளோ மீட்டர் மெட்டீரியல் தேவைப்படும், என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணலாம் ஒரு பில்லோ கவருக்குங்கிறது நான் இதில் கொடுத்துருக்கேன். எத்தனை பீஸ் ஆஃப் கிளாத் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா 2 சர்க்குலர் கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 சர்க்குலர் கிளாத்துக்கும் நடுவில் ஸ்டிப் மாதிரி அட்டாச் பண்ணி 2 டைப்லேயும் இந்த சர்க்குலர் பில்லோ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதோட டிராஃப்டிங்கை இதில் போட்டிருக்கேன் நான். இந்த டிராஃப்டிங் எப்படின்னா, இது ஒரு சென்டர் பாயிண்ட்டுங்கிறது வந்து இந்த மாதிரி பேப்பரை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அது கரெக்டாக ஈக்குவல் ஆஃபாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் மேலேருந்து கீழே ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அந்த ஷார்ப் பாயிண்ட்டை தான் வந்து நம்ம சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு அதோட ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கிறத டேப் வச்சு நம்ம இந்த மாதிரி அந்த பாயிண்ட்லேருந்து தள்ளி 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 வச்சு எவ்வளோ மெஷர்மெண்ட்டோ அந்த மெஷர்மெண்ட் அப்படியே டாட்டட் லைனில் மார்க் பண்ணி அதை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணோன்னா சர்க்குலர் வந்து ஒரு பேப்பர் கிடச்சிரும். இதை வந்து 2 கிளாத் மேலே வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு அதை அட்டாச் பண்ணோம் அப்படின்னா சர்க்குலர் பில்லோ வந்து உங்களுக்கு கிடச்சிரும். எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.